பேர் இல்லை. சரி, பெண்கள் குலா கணவனிடம் குலா சொல்லிவிட்டு அல்லது ஊர் நிர்வாகிடம் சொல்லிவிட்டு வந்தால் குலா முடிந்து விடுமா? ஒரு பெண் குலா கணவனிடம் கொடுத்து விட்ட பிறகு கணவன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டுமா? 3 மகன்கள் உள்ளனர். ஒரு மகன் வேலைக்கு போய் சம்பளம் வாங்குகிறான், 2 மகன் படிக்கிறான். அதனால் என் கணவருக்கு மாதம் மாதம் மகன் பணம் கொடுக்க வேண்டுமா? ஊர் ஜமாத்து மொத்தமாக 5 லட்ச ரூபாய் கொடுங்கள் என்று கூறுகிறாள். இது சரியான்னு கேட்குறாங்க. ஒரு கேள்வியே புரியவே இல்லை. இப்படிலாம் எங்கேயும் நடக்காது. என்ன வந்தது கேட்குறாங்கன்னு புரியலை. வழங்குதா? குலா கொடுக்கறதுக்கு 5 லட்சம் கொடுன்னா சொல்ல மாட்டாங்க ஜமாத்தில். சரி, என்னென்னு அவங்க சொல்கிறதுக்கே வரும். நம்ம புரிஞ்சுக்கிட்ட அடிப்படையில் முதல்ல சொல்லுவோம். முதல்ல குலா கொடுக்குறதுங்கிறது இருக்குல்ல, குலா கொடுத்தல்ங்கிற அந்த பெண்ணே கொடுக்குற மாதிரிங்கிற அர்த்தத்தில் கேட்குறாங்க. அப்படி முடியாது. குலாவாக இருந்தாலும் சரி, தலாக்காக இருந்தாலும் சரி, அது நிறுவனப்படுத்தணும். கல்யாணங்கிறதுக்கு நீங்களாக பண்ணிக்கிறீங்களா, யாராவது பண்ணி வைக்கணுமா? கல்யாணங்கிறது நம்ம தனிப்பட்ட உரிமை தான். அதுக்காக வேண்டி நான் ஒரு பெண்ணும் போயிட்டு கல்யாணம் பண்ணி நாங்களாக பண்ணிக்கிற முடியுமா? நீங்களாக பண்ணிக்கிற முடியுமா? அப்படி பண்ண முடியாது. கல்யாணம்னு சொன்னால் ஒரு ஜமாத்து, ஒரு சங்கம், ஒரு இயக்கம், ஒரு நிர்வாகம், ஏதோ ஒரு முறைப்படுத்தப்பட்ட போய் ஒரு பதிவு பண்ணி என்ன செய்யணும், அவங்கள சாட்சியாக வச்சு முறையாக தானே கல்யாணம் பண்ணுறீங்க. அந்த மாதிரி தான் தலாக்காக இருந்தாலும் சரி, குலாவாக இருந்தாலும் சரி, அது முறைப்படுத்தப்பட்ட ஒரு இடத்தில் வைத்தான் செய்யணும். அது அங்கீகரிக்க சட்டப்படி உங்களை ஏற்றுக்கொள்ள திருமணத்தை அவங்க செஞ்சு வச்சாங்களோ அவங்கள அது திருமணம் இல்லைன்னு சொல்லணும். அது மாதிரி ஒரு அமைப்பு சொல்லணும். அதுக்கு பேர் தானே தவிர இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பெண் நான் உன்னை குலா கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம் நினைக்கிறாங்க. அப்படி முடியாது. ஒரு ஆண் அப்படி போக முடியாது. ரெண்டையும் தப்பாக வழங்குறாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை பிடிச்சி நான் உன்னை தலாக்கு சொல்லிட்டேன், அடே தலாக்கு சொல்கிறான்னா அவள்கிட்ட இப்போ நீ கொடுக்க வேண்டிய இழப்பீடு இருக்கிறது, அது 2 சாட்சிகளை வைத்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ 2 பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இணக்கத்துக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறான். இந்த குடும்பத்தில் ஒரு ஆள், அந்த குடும்பத்தில் ஒரு ஆளை ஏற்படுத்தி 2 பேருக்கும் ஒன்றா சேருவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கங்கிறான். இதெல்லாம் செய்யணுமாக இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் தலாக்கு சொல்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஜமாத்தில் வந்துடணும். இப்போ ஜமாத் அரசாங்கம் இல்லையில நம்மள்கிட்ட ஒரு ஜமாத் அமைப்பில் இந்த மாதிரி நான் எனக்கு அப்போ அதை பேசி முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி குலாவாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக நான் உன்னை குலா கொடுத்துட்டேன், அப்படிலாம் முடியாது. நீங்கள் என்ன செய்யணும், என் கணவனிடமிருந்து நான் குலா பெற்று பிரிய விரும்புகிறேன், அதற்குரிய ஏற்பாடு செய்து தாருங்கள். நீங்கள் ஜமாத்தில் முறையிடணும். தலாக்குக்கு தான் முறையிடணும், குலாவுக்கு தான் முறையிடணும். ஏன் அப்படி முறையிடணுங்கிறன்னு கேட்டால், அதில் நீங்கள் நியாயமான முறையில் அவங்களுக்கு இழப்பீடு கொடுங்கள்னு குரானில் ஒளில் முத்தல்லகாத்தி மத்தாவும் பில் மாரூஃப், விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு அழகிய முறையில் வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டும், ஹக்கனல் முத்தகையின், இறையச்ச முறைகளுக்கு கட்டாய கடமைன்னு நல்லா சொல்லி காட்டுறான். இதை கொடுக்கணுமா இருந்தால் எப்படி கொடுக்க முடியும்? ஒரு சபை முடிவு செஞ்சால் தானே கொடுக்க முடியும். அவன்கிட்ட எவ்வளோ இருக்குங்கிறத யார் முடிவு செய்வா? அவனாக முடிவு செஞ்சுக்கிற முடியுமா? ஒரு பெண்ணை தலாக்கு சொல்லிட்டான், தலாக்கு சொன்ன பிறகு அவன்கிட்ட ஒரு தொகையை வாங்கி கொடுக்கணும். ஒரு நிறுவனம் வேணுமா இல்லையா? அவனாக கொடுன்னு சொன்னால் பெண்கள் பாதிக்கப்படுவாங்களே, எப்படி கொடுப்பான் அவன்? அதனால் தலாக்காக இருந்தாலும் சரி, குலாவாக இருந்தாலும் சரி, அது என்ன செய்யணும், அதோடு முடிஞ்சிடுறது இல்லை. அந்த 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 பிரிவினைக்கு பிறகு பல விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது, அதை உறுதிப்படுத்த வேண்டி இருக்கிறது. அதனால் என்ன செய்ய, நீங்கள் தலாக்காக இருந்தாலும் சரி தான், குலாங்கிறதா இருந்தாலும் சரி தான், நான் தலாக் சொல்லிட்டேன்னு ஒரு பெண்ணை சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு இருக்க முடியாது. அடைங்க வாடா, என்னடா தலாக் சொன்னேன், என்னத்துக்கு சொன்னேன் சொல்லு, காரணத்தை சொல்லு, நாங்கள் அதை ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு கேட்க ஒரு அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பில் போய் நீங்கள் முறையிடணும். முறையிட்டு நீ தலாக்கு சொல்கிறது தான் சரின்னு வறுமையானால் அப்போ அந்த அமைப்பு என்ன செய்வாங்க, அந்த ஜமாத் என்ன செய்வாங்க, இந்த விவாகரத்தினால பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, நீனு சேர்ந்து வாழ மாட்டேங்கிற, அதனால் உன்கிட்ட உள்ள ஒரு சொத்தை கணக்கில் கொண்டு ஏதாவது ஒன்று அவளை கொடு, நீ ஒரு 4 வீடை வச்சா ஒரு வீட்டை கொடு, ஒரு 10 லட்ச ரூபா அவன்கிட்ட இருக்கும்னா ஒரு 3 லட்ச ரூபா அவன்கிட்ட கொடு அப்படின்ட்டு அவன்கிட்ட என்ன இருக்குதுங்கிறத ஆய்வு செஞ்சு அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்வாங்க, அந்த தொகை இழப்பீட வாங்கிலாம் கொடுக்கணும். இவ்வளவும் செய்கிறதா இருந்தால் அவனை எப்படி செஞ்சுக்கிற முடியும்? அதே மாதிரி ஒரு பெண்ணை குலா கொடுக்குறாங்கன்னு குலான்னு சொல்கிற, குலா கொடுக்குறனா குலா மனுதான் நீங்கள் கொடுக்கலாம், குலான்னு சொல்லலாம் நீங்கள் கொடுத்துட்டு போக முடியாது. நான் குலா விட்டு விட்டேன், சில பெண்கள் வழங்காமல் என்ன செய்கிறாங்க, நான் உன்னை குலா விட்டு விட்டேன், நீ அப்படிலாம் விட முடியாது, தலாக்குக்கு விட முடியாது.
பெரிதல் என்பது வந்து பெரிய ரெண்டு பேருக்கு மத்தியில் கடுமையான உடன்படிக்கை. கல்யாணங்கிறது வந்து வாகதன மின்கும் மீசாக்கன் கலீலா, அந்த பெண்கள் உங்களிடத்தில் கடுமையான உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள். அது ஒரு அக்ரிமெண்ட். ஒரு அக்ரிமெண்ட்டை முறிக்கிறதா இருந்தால் முறைப்படி தான் முறிக்கணும். இஷ்டத்துக்கு ஒன் சைடாமல் முறிக்க முடியாது. ரெண்டு சைடு அதில் இணங்கினா தான் முடிக்க முடியும். ரெண்டு சைடுடைய பிரச்சனையும் தீர்ந்தால் தான் முடிக்க முடியும். நீ தலாக்குன்ற, நீ அவளுக்கு செய்ய வேண்டிய விஷயம் இருக்குத, அதெல்லாம் முடிஞ்சால் தானே தலாக்காகும். அதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கணுமா இல்லையா? அதே மாதிரி ஒரு பெண்ணு என்ன செய்யணும், விவாகரத்து கேட்டால் ஜமாத்தில் சொல்லணும். ஜமாத்து என்ன செய்வாங்கன்னா புத்திமதிலாம் சொல்லுவாங்க. சேர்ந்து பாருமா என்ன குறை, ஆண்மை இல்லைங்கிற ஒரு குறையாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. வேறு வேறு குறைகள் இருந்தால் அறிவுரை புத்திமதிலாம் சொல்லுவாங்க. சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அப்படி தான் இருப்பாங்க, ஆம்பளை அப்படி தான் இருப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லி. என்ன ரெண்டாவது கல்யாணம்லாம் கஷ்டமாக, ஒரு பெண்ணுக்கு இப்போ பாதிப்பு ஏற்படும், செக்யூரிட்டி இல்லாமல் போயிடும், அதெல்லாம் சொல்லிக்கலையே ஏதோ செய்வாங்க. அதுக்கு பிறகு அந்த பெண் என்ன செய்யலாம், இல்லை வேணாம் எனக்கு விவாகரத்து வாங்கி தந்துருங்கன்னு உறுதியாக நின்றா, அப்போ என்ன செய்யணும், அதோட முடிஞ்சிருச்சா, நீ வந்து வாங்கின மகர் திருப்பி கொடு. நீ தானே வேணாங்கிற, நீ வேணாங்கிற காரணத்தினால வாங்குகிற மகரை நீ திருப்பி கொடுன்னு சொல்லணும். அவன் திருப்பி வாங்கிட்டு என்ன செய்ய, வாங்கின பிறகு ரத்து செஞ்சு வைக்கணும். குழான்னு சொல்லி உங்களுக்குள்ளே குழா ஏற்பட்டுருச்சு, அந்த குழா ஏற்பட்டுருச்சுங்கிறத வந்து ஒரு நிறுவனத்தின் மூலமாக உறுதிப்படுத்தினா தான் அது குழாவாக முடியும். அப்போ இல்லைன்னா இப்போ அடுத்து செய்ய வேண்டிய அது மாத்திரம் அதோடு நிற்காது. அதுக்கப்புறம் வந்து புள்ள குட்டி பிரச்சனை வரும். ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் இருக்கும். அது என்ன செய்வீங்க, நீ வாடு நான் பாட்டுக்கு போகிறேன், நீ போயிட்டீங்கன்னா அந்த பிள்ளைய தெருவில் விடுறதா, போன்ட்டு இருக்கணும் அவள்கிட்ட இருக்கணுமா, அல்ல ரெண்டு பேர்கிட்ட இருக்கணுமா? அதனுடைய எதிர்காலத்துக்கு என்ன எவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. அதை எப்படி நீங்களா செஞ்சுக்கிருவீங்க? கல்யாணத்தை நீங்களாக செய்ய முடியாது. அது ஒரு எதுக்கு ஜமாத்தில் வச்சு பேசுகிறோம், அந்த ஜமாத்தை ஊர் மக்கள்லாம் திரண்டு நின்று ஒரு சாட்சி ஆக்கி எதுக்கு அதெல்லாம் செய்ய, விருந்தெல்லாம் கொடுத்து எதுக்கு செய்கிறோம்? மும்பிட்டு பேர் டே இத்தனை பேர் கண்காணிப்பில் ஞாபகத்தில் வச்சுக்க, இது வந்து இழுத்துட்டு ஓடுறேன்னு நினச்சிடாது, கல்யாணம் இது, நாங்கள் 50 பேருக்கு சாட்சியாக இருக்கிறோம், ஒழுங்காக நடந்துக்க, அதுக்கு தானே மட்டும் செய்கிறோம், அதுக்கு தானே வலிமா விருந்து கொடுக்குறோம், அதுக்கு தானே ஒரு மக்களை திரட்டி வச்சு இந்த கல்யாணத்தை பண்ணுறோம். அப்போ கல்யாணம் பண்ணுவதற்கு மட்டும் ஜமாத்து உனக்கு தேவைப்படுதில்ல, அப்போ விவாகரத்துக்கும் ஜமாத்து வரணும். ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஜமாத்து பிடிக்கிட்டு வேறு ஜமாத்துக்கு போ. எந்த ஜமாத்து கல்யாணம் பண்ணாங்களோ அந்த ஜமாத்து தான் கூட அவசியம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு நிறுவனம், ஏதாச்சும் இஸ்லாமிய ஏற்படுத்தப்பட்ட ஒரு சங்கமோ ஒரு ஜமாத்தோ ஒரு இயக்கமோ ஒரு நிறுவனம், அங்கே போய் நின்று முறையிட்டு ரெண்டு பேருக்கு மத்தியில் பேசுறதுக்கு தான் அது. ரெண்டு தரப்பையும் பற்றி பேசி ரெண்டு பேருக்கும் இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கான்னு பார்த்து, இணக்கத்துக்கே வழி இல்லைன்னு தெரிஞ்சால் அடுத்து என்னென்ன செய்யணும், நீ என்ன கொடுக்கணும் அவ என்ன கொடுக்கணும், இதுக்கு பிறகு இப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற பல விஷயங்களெல்லாம் வச்சு பேசின பிறகு தான் குழாவும் ஏற்படும், தலாக்கும் ஏற்படும். அப்படி இல்லாமல் போனீங்கன்னா அது வந்து செல்லாது, அது முடியவும் செய்யாது. அது விளைக்குன்னு ஒன்று. சரி, அடுத்து என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால், இப்போ கணவன்கிட்ட இருந்து மனைவி குழா வாங்கிட்டான். அவங்க கேள்வி, 3 மகன்கள் இருக்காங்களாம், ஒரு மகன் சம்பாதிக்கிறானா, 2 படிக்கிறாங்களாம். அந்த கணவருக்கு இந்த மகன் உதவி செய்யணுமா அடுத்து? அப்போ இந்த பிள்ளைகள்லாம் இந்த தாயிட்ட இருக்குன்னு விளங்குது. இதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், அந்த பிள்ளைகள்லாம் வந்து தாயிட்ட தான் இருக்கிறாங்கன்னு விளங்குது. அப்போ அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த அவன் சம்பாதிக்கிற பயலுள்ள இருக்காங்க ஒருத்தன். அப்போ என்ன செய்யணும், இந்த பையன் வந்து சம்பாத்தியத்தை தகப்பனுக்கு கொடுக்கணுமா, அது கடமையான்னு அடுத்து கேட்குறாங்க. ஏன்னா பிரிஞ்சிட்டோம்ல, நீ என்னது தான் பிரிஞ்சாலும் சரி, தாய்ங்கிற உறவு பிரியாது, தந்தைங்கிற உறவும் பிரியாது. நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி பிரிஞ்சு கொண்டாலும் சரி, உங்களுக்கு பெற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் தாய், நீங்கள் தான் தகப்பன். அப்போ தாய் தந்தைங்கிற உறவு வந்து அல்லாஹ்வை ஏற்படுத்தின உறவு. அதை வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாற்றவோ நீக்கவோ திருத்தவோ எந்த ஒரு கரெக்ஷன் பண்ண முடியாது. அப்படிங்கையில் வந்து இந்த மகன் வந்து தாயையும் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறான், தகப்பனையும் கவனிக்க கடமைப்பட்டிருக்கான். எப்போ கவனிக்கும் அவசியம் இருந்தால், ஒரு தகப்பனார் இருக்கார், அவர் வாழ்க்கைக்கு அவர் சம்பாதிச்சுக்கிறாருன்றது இவங்க கொடுக்க எந்த தேவையும் கிடையாது. ஒரு தகப்பனார் ஒரு குழாவை கொடுத்துட்டீங்க, குழாவை கொடுக்கல, மகன் நல்லா சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு தகப்பனுக்கு கொடுக்கணுமான்னா கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் இருக்கிறது, கொடுக்க தேவையில்லைங்கிற சந்தர்ப்பம் இருக்குது. ஒரு தகப்பன் இருக்கார், அவருக்கு நிறைய சொத்து இருக்குது, வாடகைலாம் வந்துக்கிட்டு இருக்குது, நம்ம போய் அவர் சொத்துக்கு கொடுக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. அப்படி இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் தகப்பனுக்கு கொடுக்க தேவையில்லை, அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா. அதில் இன்னொரு தகப்பன் இருக்கிறாரு, வயசான காலத்தில் உழைக்க முடியாமல் எந்த வேலைக்கும் போக முடியாமல் யாராவது கொடுத்தா தான் சாப்பிட முடியுங்கிற நிலையில் உங்கள் தகப்பனார் இருந்தாரே, ஆனால் அப்போ உங்களுக்கு கடமையாயிரும். நீங்கள் குழா நடந்தாலும் சரி குழா நடக்காட்டாலும் சரி, மகனுக்கு ஒரு கடமை இருக்குது, தகப்பனுக்கு அதாவது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறது.
அவனுக்கு கோடீஸ்வரனாக நீங்கள் வேணாம், உங்கள் தகப்பனுக்கு சோறு கொடுக்குறோம் கடமையா இல்லையா, இருக்க இடம் கொடுக்குறது கடமையா இல்லையா, ரொம்ப முடியாமல் போயிட்டான்னு சொன்னால் அவனை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆயா ஒரு நர்ஸு மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்கிற கடமையா இல்லையா. அப்போ அந்த மாதிரி அவனுடைய அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்கிற வசதி உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் ஒபில் வாலிதைனி யஹ்சானா, தாய் தந்தையருக்குன்னு எல்லாம் சொல்கிறான். அம்மாவுக்கு மட்டும்னு சொல்லலை, தாய் தந்தையர் 2 பேருக்கும் யஹ்சானன் அழகிய முறையில் நடந்துக்க. அதுங்கிறது எப்போ வரும்னு கேட்டால் அது தேவை இருக்கிற வரைக்கும் தான் வரும். அதனால் உங்கள் பையனுடைய சம்பாத்தியத்தில் இருந்து உங்களுக்கு கூட அந்த பையன் தராமல் இருக்கலாம் தேவை இல்லாட்டி, உங்கள் தாப்பனு அந்த பையனுடைய தாப்பனை கூட தராமல் இருக்கலாம் தேவை இல்லாட்டி. தேவை இருந்தால் அம்மாவுக்கு தேவை இருந்தால் அம்மாவும் தான் கவனிக்கணும், தந்தைக்கு தேவை இருந்தால் தந்தையும் தான் கவனிக்கணும். அதனால் அது ஒரு கேள்வியாக கேட்குறீங்க. அடுத்து ஜமாத்து மொத்தமாக 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுக்குறதுங்க சொல்கிறாங்கங்கிறிய. குலாவுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்க சொல்கிறாங்கன்னு தெரியல. குலாவுக்கு கொடுக்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா மகர் மட்டும்தாங்க. குலா விஷயத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னு கேட்டால் அந்த மகர் வாங்கியிருக்கீங்கல்ல அந்த மகரை திருப்பி கொடுன்னு சொல்வதை தவிர வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை. 5 லட்சம் கொடுக்க சொன்னாங்கன்னா அது என்ன ஜமாத்துன்னு தெரியலை, எதுக்கு சொன்னான்னு தெரியல, புரியலை எனக்கு. சரி.